ஓடும் போது கால் கிராஸாக போகக்கூடாது. எப்படி போனோம்? கால் மிஷின் மாதிரி ஒரு குதிரை கால் எப்படி இருக்குது? குதிரை பார்த்துருக்கீங்களா? குதிரை ஃபாஸ்ட்டாக வருதா, யானை ஃபாஸ்ட்டாக வருதா? அப்போ குதிரை ஃபாஸ்ட்டாக வேணால் குதிரை கால் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தியா? அதே மாதிரி நம்மளோட டைஸும் காலும் பவர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்காட்லாம் சொல்கிறோம்ல, அந்த இன்னும் 2 இருக்குது வேறு. நல்லா கேட்குது. இந்த மாதிரி இந்த மாதிரி அதிகமாக டோலை ரேஸ் பண்ணி ஹீல் அப்படி பண்ணுறது. இது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உனக்கு ரன்னிங்கு ஸ்பீடாக வரும், சூழுக்கெல்லாம் பிடிக்காது. புரியுதா? இப்போ அப்படி ரைஸ் பண்ணுற, அப்படியே பேக் பண்ணி ஃப்ரண்ட்டில் இப்படி பேக். இந்த ஃபோன் பார்க்குறது தேவையில்லாத பார்க்குற டைமில் ஒன்று வீட்டுக்கு வேலை செய்யுங்க, இல்லைனா இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யுங்க. நம்ம வீட்டில் வேலை செய்யும்போது அது ஒரு எக்ஸசைஸாக மாற்றிடணும். புரியுதா? எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. சட்னி அடித்தாங்களா, அதுவும் எக்ஸசைஸ் தான். ஆட்டுக்கால் ஆட்டினாங்களா, அதுவும் எக்ஸசைஸ் தான். துணி துவைச்சாங்களா அடித்து, அதுவும் எக்ஸசைஸ் தான். இப்போ எல்லாமே என்னாச்சு? மிஷின் சுவிட்சை போட்டால் டக்குன்னு எல்லாம் முடியுது. எல்லாரும் உடம்பு இப்படி குண்டாகுது. கரெக்டா? உண்மை தானே? அப்படியே டோ ரைஸ் பண்ணுறோம், அப்படியே பேக் ஃப்ரண்ட். இதை நின்று பண்ணுமா, அதை வாக் பண்ணி பண்ணணும்.